வித் லவ் திருன்னு போட்டிருக்கு. உங்க பையனும் அந்த பொண்ணும் கள்ளக்கபடம் இல்லாம பழகிறதுக்கு இதுதான் அர்த்தமா? உன் மக பத்திரமாத்து தங்கம்னு சொன்னியே, இப்ப சொல்லு, என்ன முழிக்கிற? அதுக்கான அர்த்தத்தை நான் சொல்றேன். வித் லவ்னா காதல்னு மட்டும் அர்த்தம் கிடையாது. அன்பு, நேசம், பாசம், நட்புன்னு அதுக்கு 1000 அர்த்தம் இருக்கு. எங்க அண்ணன் ஒவ்வொரு நியூ இயர்க்கும் இந்த மாதிரி 100 பேருக்கு கர்ச்சீஃப் கொடுப்பாரு. எனக்கும் கொடுத்தாரு. இதோ பாருங்க. எங்க அண்ணன், அண்ணி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கொடுத்திருக்காரு. அப்போ அவங்க எல்லாரையுமே என் அண்ணன் காதலிக்கிறாருன்னு அர்த்தமா? இவங்க தான் முட்டாள்தனமா கர்ச்சீஃப் கட்டி உளறாங்கன்னா அதை நீங்களும் நம்பி என் அண்ணன் மேல சந்தேகப்படுறீங்களா? என் அம்மாவ கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அவ இவன்னு சொல்றாங்க. இதோ இந்த ஆண்டி எங்க அம்மா கிட்ட இப்பவே மன்னிப்பு கேட்கணும். இல்ல நீங்க நடந்ததை எல்லார்கிட்டயும் சொல்லி நானே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன். நாங்க உங்களை விட வசதியில கம்மி தான். ஆனா மானோ ரோஷம் எங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. நீங்க யாருங்க என் அம்மா அவ இவன்னு பேசுறதுக்கு? என் அம்மாவோட கேரக்டர் டேமேஜ் பண்றதுக்கு? எங்க அம்மா கிட்ட இப்பவே நீங்க மன்னிப்பு கேளுங்க. ஐயோ ஐயோ பேசாம இரு பிரியா. அவங்க ஏதோ புரியாம பேசிட்டாங்க. அம்மா சும்மா இருங்கம்மா. மன்னிப்பு கேப்பீங்களா மாட்டீங்களா? நான் நேரா எங்க அண்ணன் கிட்டயே போறேன். நாங்க உங்க அண்ணனை தப்பா நினைச்சிட்டோம். அது தப்புதாம்மா. சமந்தி, உங்களை பார்த்தா எனக்கு பெருமையா இருக்கு. பிரியாவோட கோபம் நியாயமானதான். உங்க பசங்களை நியாயம் நேர்மைன்னு அழகா வளர்த்துருக்கீங்க. கல்யாணத்துல தடங்கள் வருமோன்னு டென்ஷன்ல இருந்தனா இதையெல்லாம் நம்பி தொலைச்சிட்டேன். ஐயே என்ன சம்பந்தி இதெல்லாம் போய் பெருசு பண்ணிக்கிட்டு? கல்யாணம்னா சொந்தக்காரங்க உரிமை எடுத்துக்கிட்டு இப்படி எல்லாம் பேசதான் செய்வாங்க. இதெல்லாம் நீங்க ஒண்ணு மனசுல போட்டு குழப்பிக்காம நிம்மதியா போய் தூங்குங்க. விடிஞ்சா நம்ம குழந்தைங்களுக்கு கல்யாணம் இல்ல, அத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. பிரியா, பெரியவங்கிட்ட இப்படியே துடுக்குத்தனமா பேசுறது? சம்பந்தி கிட்ட மன்னிப்பு கேளு. சம்பந்தி, அவ என்ன தப்பு பண்ணா? இப்படி ஒரு தங்கச்சி கிடைக்க அவ அண்ணன் திருதான் கொடுத்து வச்சிருக்கணும். பிரியா, இப்ப இங்க நடந்தது நம்ம வீட்டு ஆளுங்க ஒருத்தருக்கும் எதுவும் தெரிய வேண்டாம். ஆமாண்டி. திரு, ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க, என்ன விஷயம்? சார், நான் நேரா விஷயத்துக்கே வரேன். சந்தியாவோட அம்மா கிட்ட நான் போலீஸ்ங்கிற விஷயத்தை இன்னும் சொல்லலையா சார்? எப்படி திரு சொல்ல முடியும்? மௌலி ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அதை கேள்விப்பட்ட என் வைஃப் மயங்கி விழுந்துட்டா. அவளுக்கு ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு. எந்த அதிர்ச்சியான விஷயமும் அவளால தாங்க முடியாதா? என்ன சார் சொல்றீங்க? அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸ் இருக்கா? ஆமா திரு, இப்ப இருக்கிற சூழ்நிலையில நீங்க போலீஸ்ன்றதை மறந்துடுங்க. நாளைக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும், அதுக்கப்புறம் இதெல்லாம் பாத்துக்கலாம். அது எப்படி சார் முடியும்? அவங்களுக்கு உண்மை தெரியாம என்னால சந்தியா காலத்துல தாலி கட்ட முடியாது சார். என்ன திரு, சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிச்சிட்டு பொண்ணோட தகப்பேனா? எனக்கு நீ போலீஸ்ன்றது தெரியும். அதுக்கப்புறம் லெட்டர் மூலமா சந்தியாக்கு விஷயத்த சொல்லிட்ட. அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? ஆனா இந்த உண்மை எல்லாம் முக்கியமா தெரிய வேண்டியது சந்தியாவோட அம்மாவுக்கு சார். அவங்க ஒவ்வொரு தடவையும் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வேலை செய்யறேன்னு இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப எனக்கு எனக்கு நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு சார். இந்த கல்யாணம் நின்னா கூட பரவாயில்ல, ஆனா நான் போலீஸ்ங்கிறது சந்தியாவோட அம்மாவுக்கு தெரிஞ்சே ஆகணும் சார்.